வெல்கம் டு மை சேனல். முத்து வந்து அப்படியே அவங்க மச்சினிச்சிக்கு வந்து ஃபோன் பண்ணலாமா வேணாவான்னு இருக்கிற டைமில் உடனே ஒரு ஃபோன் கால் பண்ண உடனேயும், மாமா எப்படி மாமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னும் போது நான் நல்லா இருக்கிறேன். சரி நீ எப்படி இருக்கிற, மாப்பிள்ளை எப்படி இருக்கிற போது நல்லா இருக்கு. சாரி உன் கல்யாணத்தில் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்லை மாமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சரி ஏதோ ஒன்று கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சில்ல, உங்கள் வீட்டுக்காரோட சந்தோஷமாக இரு. அதே போல் நான் ஒன்று சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் பாசமாக இருக்கணும். அதே போல் உன்னோட தன்மானத்தை எந்த இடத்துல யார் கேலி கிண்டல் பண்ணாலும் அந்த இடத்துல நீ விட்டும் கொடுக்கக்கூடாது, உன் குடும்பத்தையும் நீ விட்டு கொடுக்கக்கூடாது. மீனா எப்படி தெரியுமா, இந்த வீட்டில் ரொம்ப பாசமாக இருப்பாள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பாடு செய்து கொடுப்பா. ஆனால் அவளையோ உன் குடும்பத்தையோ ஏதாவது பண்ணிட்டா அப்படியே ஏஞ்சி நின்று கேள்வி கேட்பா. புரியுதா? நான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புல் பசிச்சா கூட புல்லை தின்னு. அந்த புல்லெல்லாம் தூக்கி போட்டு நம்மளுக்கு ரோசம்தான் முக்கியம். போது சரி மாமா போது, மாமா வாங்கல மாமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்களேன்மா. இல்லைம்மா எனக்கு ஒரு சவாரி இருக்குது, அதால் நான் போகணுன்ட்டு முத்துக்கு வந்து அப்படியே மனசு வருது. மீனா என்ன பண்ணலான்ட்டு கேட்கலான்னு, ஆனால் கேட்க முடியல. அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வருவார். என்னடா டே வாடா எல்லாம் சாப்பிட்லான்னும் போது, இல்லைடா எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாடான்ட்டு முத்து சொல்லுவார். ஆனால் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது.